வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் துலாம் ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். இது நாள் வரை துலாம் ராசிக்கு 5இல் இருந்து வந்த சனி 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு மாறுகிறது. வருகிற மார்ச் 29, 2025 கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மாறுகிறார். ஜூன் 3, 2027 வரை அங்குதான் இருப்பார். உலக அளவில் உள்ள பெரிய மாற்றங்களுக்கும் தனிமனித வாழ்வில் நடக்கும் மாற்றங்களுக்கும் சனிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. சனி பயிற்சி தான் அதிக நாட்கள் நீடிக்கும், சுமார் 2.5 வருடங்கள். துலாம் ராசிக்கு சனி யோகாதிபதி. அவர் அந்த வீட்டிற்கு பல நல்ல பலன்களை வாரி வழங்குவார். 6ஆம் இடத்து சனி வெற்றிக்கு வழிதான். இது நாள் வரை நடைபெறாமல் தேங்கி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது சரியாகிவிடும். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கடன் அடைந்துவிடும். ஒரு வீடு வாங்க வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு வழி கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிட்டும். எல்லா முயற்சிகளும் கைகூடும். நோய் தாக்கமுடையவர்கள் அதிலிருந்து குணமாகி புத்துணர்வு பெறுவார்கள். சேமிப்பு அதிகமாக வரும். வளர்ச்சிக்கான பாதைகள் வழிவகுக்கும். பெண்கள் சுயமரியாதைக்கான வழியை நோக்கி முன்னேறுவார்கள். பணம் பல வழியில் வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்கள் குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இருக்கும். விலகி இருந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி வரும். மொத்தத்தில் நீங்கள் கெத்தாக உலா வரும் காலம். சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். அல்சர் மற்றும் வயிற்று வலி உபாதைகள் எல்லாம் வரவிடாமல் பார்த்து கொள்வது அவசியம். அபாரமான பலன்களை சனி பகவான் வாரி வழங்க உள்ளார். எல்லாம் நிறைவாக இருக்கும். யாரை ஜெயிக்க முடியும் என்று நினைத்தீர்களோ அவர்களை இப்போது ஜெயிக்க முடியும். கணவன் மனைவிக்குள் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை கூடும். சனி பகவான் ஸ்தான பலம் பெற்று துலாம் ராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்கப் போகிறார். மனதைரியம் கூடும். எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக அமையும். தன்வந்திரி வழிபாடு நன்மையை தரும். மொத்தத்தில் இவர்கள்தான் டாக் ஆஃப் த டவுன். நன்றி, வணக்கம்.